This interview sponsored by Vijay Sethupathi in Madonna Sebastian நடிக்கும் காதலும் கடந்து போகும். காந்தி மாதிரி கம்முன்னு இருந்து சாதிக்கணும். புரியுதா? சொன்னா புரிஞ்சு தொலையண்டா. 2-3 ஐடியா யோசிச்சுருந்தோம். எல்லாமே வந்து 4 பேர் 5 பேர் இப்படி கேரக்டர்ஸ் இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர் வச்சு ஒரு படமே கேட்கல. வேணா கொரியாவில் ஒரு படம் பார்த்தேன், ரைட்ஸ் வாங்கி கூட நான் எடுத்து தரேன்னு சொன்னேன். கெககு போங்கிற இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஸ்டைல்லேருந்து. அவங்க காதலும் கடந்து போகணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆஸ் அ மீனிங் வந்து காதலும் கடந்து போகணும் ரொம்ப அது வந்து ஒரு இனவே அது என்னால் ரிலேட் பண்ண முடிச்சு இந்த படத்துக்கு. அதாவது ஒரு ரவுடி அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு வேலை தர ஒரு பொண்ணுக்கும் படம் தமிழ் படம் மாதிரியே இருக்கும். நீங்கள் எடுத்து ரொம்ப வேலை செய்யலாம் வேணாம். ஜேசிபி வந்து பேய்மே இந்த பொண்ணு இப்படி அடிக்குது அப்படி சொல்லுவார். கெகப்போ டான்ஸர் இருக்குல்ல அதில் வந்து அவர் கொஞ்சம் கூச்சப்பட்டார். நான் சொன்னேன் நீங்கள் நல்லா ஆட வேண்டிய ஒழுங்கு ஆட மாட்டேங்குன்னு சொல்லியிருந்தேன். கககப்போ இது வந்து ஒரு கொரியன் படத்தோட ரீமேக் அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம் இல்லையா? ரைட்ஸ் வாங்கி நீங்கள் ரீமேக் பண்ணுறீங்க, ரைட்? ஸோ கொரியன் சீரீஸ்க்கே இப்போ ஒரு பயங்கர கிரேஸ் இருக்கு. நீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா எனக்கு அது நியூஸ் எனக்கு தெரியாது. சீரியஸ்லி? ஐயோ ஃபேஸ்புக்லலாம் பாருங்க கொரியன் சீரியல் ஒன்று இருக்கு. அப்படி ஒரு படம் வேற கொரியன்லேருந்து எடுத்த படம். ஸோ டெல் அஸ் வை? இல்லை இது நான் வந்து ரீமேக் பண்ணணும்னு சொல்லி நான் தேடிலாம் எடுக்கல. நான் வந்து 2009 or 10 அப்போ நான் ரெகுலராக படம் பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்படி பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். ஓகே. படம் தமிழ் படம் மாதிரியே இருக்கும். ஓகே. நீங்கள் எடுத்து ரொம்ப வேலை செய்யலாம் வேணாம். என்ன நீங்கள் அதை எடுத்து அப்படி எடுக்கலாம். ஓகே. அப்படி இருந்துச்சு. அப்போ சூதுகம் ஸ்கிரிப்ட் நான் என்ன நினச்சேன்னா சூதுகம் ஸ்கிரிப்டே நம்ம ஐடியா வந்துருச்சு. ஒன்லைன்லாம் இருக்குது. ஐ திங்க் ஸ்கிரிப்டே முடிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அது காமெடி படிக்கும்போதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நடிக்கும் படம் பார்க்கும்போது இந்த காமெடி படிக்கும்போது இருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒருவேளை ப்ரொடியூசர் கிடைக்காட்டி இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி எடுக்கலாம்னு அப்பே ஐடியா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப சேஃபாக நம்ம ஊருக்கு எல்லாருக்கும் புரியும் மக்களுக்கு. ப்ரொடியூஸ் ஆனால் ஆயிரும் இந்த படத்தை காமிச்சு இந்த படம் எடுக்கலாம் சார்னு சொல்லிடலாம்னு சொல்லி அப்போ பிளான் இருந்துச்சு. அப்போ அது நடக்கலை. சூதகம் காட்ஸ் கிரேஸ் சூதகம் ப்ரொடியூசர் கிடச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க அப்புறம் 2-3 ஐடியா யோசிச்சுருந்தோம். எல்லாமே வந்து 4 பேர் 5 பேர் இப்படி கேரக்டர்ஸ் இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர் வச்சு ஒரு படமே கேட்கல. வேணா கொரியாவில் ஒரு படம் பார்த்தேன், ரைட்ஸ் வாங்கி கூட நான் எடுத்து தரேன்னு சொன்னேன். இப்படி தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இதுதான் காரணம், வேறு ஒன்று பிடிச்ச படம். அது வந்து தமிழில் பார்த்தாலும் அருமையாக இருக்கும்னு தோணுச்சு எடுத்தேன். ஓகே. அடியாலாம் அடிச்சுட்டே இருப்பாங்களாண்ணே, அப்பப்போ அடியும் வாங்கணும். நீங்கள் கொஞ்சம் நிறைய வாங்குவீங்களோ? அடி விஜய் சேதுபதி அண்ட் நலன், யூ கைஸ் கோ லாங் வே இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப லாங் வே கிடையாது. 2009 அவ்வளோ லாங் கிடையாது. பட் இட்ஸ் a குட் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ அவரை பற்றி எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். பிகாஸ் வி நோ இஸ் அன் அமேசிங் பெர்ஃபார்மர், ஒரு பயங்கரமான ஹியூமன் பீயிங். அண்ட் எனக்கு பர்சனலாக அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது ஞாபக சக்தி. யாரை பார்த்தாலும் கரெக்டாக நீ தானே அப்படின்றவார். ஸோ இதை தவிர அது ஞாபக சக்தி இல்லை, அது பீப்புள். பீப்புளுக்கு கொடுக்குற மரியாதை, ரெஸ்பெக்ட், ஒருத்தரை மனசார உள்வாங்கிக்கிறது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்து விஜய் சேதுபதி ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர் அவர். ஆக்சுவலாக அது வந்து அவர் ஆக்டிங் தான் அவர் வந்து அதுலேருந்து காப்பாற்றுச்சு. காப்பாற்றி சொல்லக்கூடாது, ஆக்டிங்கில் தான் அதை ரிகவர் பண்ணார். அதுலேருந்து அதை ஓவர் கம் பண்ணிட்டார். இப்போயுமே அவர் சொல்லுவார் கூச்ச சுபாவம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெகப்போ டான்ஸர் இருக்குல்ல அதில் வந்து அவர் கொஞ்சம் கூச்சப்பட்டார். அந்த டான்ஸ் ஆடுறது அந்த டக்குன்னு இதாகிட்டார். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்னேன் நீங்கள் நல்லா ஆட வேண்டிய ஒழுங்கு ஆட மாட்டேங்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பண்ண முடியுமா நான் கூச்சப்பட எப்படி அப்படி ரொம்ப கூச்சப்படுற ஒருத்தர். ஓகே. மடோனா ஹார்ட் த்ரோபுங்க. ஆல்ரெடி பிரேமம்லேயே அவங்களுக்கு பெரிய ஹைப் இருக்குது. மடோனான்னு கைஸ் ஹவ் காட் கிரேசி ஆன் ஹர். ஸோ ஹவு டிட் ஷீ கெட் இன் டு த சப்ஜெக்ட்? அண்ட் ஆர்டிஸ்டாக லைக் அவங்க வந்து வெரி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் லைக் சின்னதாக நிறைய ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஐ திங்க் இஸ் born ஆர்டிஸ்ட் மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல பர்ஃபார்மாக படத்தில் பார்த்து தெரியும். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலாக இருப்பாங்க படத்தில். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ விஜய் சேதுபதி வந்து அப்படின்னா பேய்மே இந்த பொண்ணு இப்படி அடிக்குது அப்படி சொல்லுவார். அது நடிப்பை பார்த்து விஜய் சேதுபதி என்ன இந்த பொண்ணு இன்னும் 2வது படம் வராங்க இந்த இப்படி நடிக்குது அப்படி சொல்லிட்டு இருப்பார். அவ்வளோ நல்லா நடிக்கும் அந்த பொண்ணு. ஸோ நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ரானே பெர்ஃபார்மாக. எஸ்கிமோங்கிறது ஒரு இனம். அவங்களுக்கு ரொம்ப குளிரும் போது அவங்க வளர்க்குற நாயை கட்டி பிடிச்சி தூங்குவாங்க.
அன்னைக்கு நடந்தது அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, மியூசிக் போ அந்த பாட்டு நம்ம சிலது இப்போ ககப்போ லைன் நான் கொடுத்தோம் இந்த மாதிரி வேணும் பாட்டு அப்படின்னு. பட் அது வந்து எங்களுக்கே சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும் திருப்பி ரிட்டன் வரும்போது. ஓகே, ஸோ சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு சில ஆளுகள் தான் முடியும். அது மாதிரி சந்தோஷ் நாராயணன் அது பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி போன்ற டைட்டில் ஃபர்ஸ்ட் டைட்டில் கிடையாது இல்லையா? ஃபர்ஸ்ட் வேற ஒரு டைட்டில் எஸ்கிமோ காதல், அதுக்கப்புறம் டைட்டில் சேஞ்ச். ஏன் டைட்டில் சேஞ்ச்? இல்லை போங்கிற இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. அவங்க காதலும் கடந்து போகணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் அது செம்ம அர்த்தம், காதலும் கடந்து போகணும். கரெக்ட் கரெக்ட். ஏய் அது ஆஸ் அ மீனிங் வந்து காதலும் கடந்து போகணும் ரொம்ப. அது வந்து ஒரு இனவே அது என்னால் ரிலேட் பண்ண முடிச்சு இந்த படத்துக்கு. அது ஓகே, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லவ்ங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஓகே, ஏன்னா அது ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும், ரொமான்டிக்கான இருக்காது. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பிரதர் சிஸ்டம் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இதுக்கெல்லாம் கலந்துருக்கும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு அப்ட்ராக்டாக அந்த டைட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஓகே சொன்னேன். ஓகே சார், அது ரிலேஷன்ஷிப்பாக இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிளியராக இருக்கும், ரொமான்ஸ் இருக்காது. அதாவது ஒரு ரவுடி அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு வேலை தர ஒரு பொண்ணுக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகாது. ஆனால் எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம் டக்குன்னு ஃபார்ம் ஆகும். அப்படிலாம் ஃபார்ம் ஆக முடியாது. உண்மையாக இப்படி தான் ஃபார்ம் ஆகுங்கிறது தான் இந்த படம். உண்மையாக என்ன இருக்கும்? ஓகே, அதான் இந்த படம். நீங்கள் உங்களோட இன்னொரு படத்தை ஷெல்ஃப் பண்ணிட்டு தான் இந்த கொரியன் படம் ஆரம்பிச்சிங்க. ஆமாம், அது முடியல. அது அந்த ஸ்கிரிப்டை நான் முடியல. ரொம்ப நாளாக வச்சு தேய்ச்சிட்டே இருந்தேன், வேலைக்கே ஆகலை. அதனால் சரி இருக்கட்டும். அப்புறம் வந்து அவர் சொன்னது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நாளாக தேய்ச்சிட்டே இருந்தேன், வேலைக்கு ஆகலை, படம் எடுக்கணும். இதுக்கு மேலே நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லி படம் எடுக்க மாட்டோம். ஓகே, பட் தேர்ஸ் a long gap இல்லையா? ஆமாம்மா. ஸோ இது கம் டு இது why? இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டக்குன்னு படம் எடுக்கிறதுலாம் நான் நம்பிக்கல. ஓகே, வேகமாக படம் எடுக்கணும். அதுக்கு அப்போ உண்மையிலே என்கிட்ட டக்குன்னு ஒரு கதை கொடுக்குறாங்க, இல்லை என்கிட்ட ஒரு கதை சிக்கிடுச்சுன்னா எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். பட் அது வந்து ப்ராஜெக்டாக அடித்து நவுத்தணும்னு அவசியம் இல்லைங்கிற கான்செப்டில் இருந்தோம். ஸோ அது ஒரு டிலே காரணம். அப்புறம் நாங்கள் பேசிக்காக சோம்பேறியும் காரணம். சூதுகம் ஹிட்டை நான் என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லி அது ஒரு டைம் இதெல்லாம் முடித்து நாங்கள் ஸ்கிரிப்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தான் அந்த ஸ்கிரிப்டில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணோமா. அதுக்கு நடுவில் இந்த ஸ்கிரிப்ட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்தோம். இப்போ இந்த படம் கொரியன் படம் பண்ணலான்னு சொல்லி அதுலேயும் வச்சுன்னா ட்ராவல். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்டு. அதில் எங்கள் லேசினஸும் கலந்தோன்னே நல்ல டைம் ஆகிடுச்சு. டைம் பயங்கரமாக ஆகிடுச்சு. அப்புறம் இந்த படம் எடுக்க ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு. இந்த படமே டிடன்ட் ஹேப்பன் லைக் திஸ். ஒரு வருஷம் பொறுமையாக. ஓகே, அண்ட் இந்த படத்துக்கு அடுத்து வேறு ஏதாவது படம் நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்களா, இல்லை ஷெல்ஃப் பண்ண படத்தை கண்டினியூ பண்ணுவீங்க? அது தெரில. ஷெல்ஃப் பண்ண படம் கண்டிப்பாக எடுப்பேன். அது வந்து ரொம்ப 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 நல்ல ஸ்கிரிப்ட். ஓகே, அது கிராக் ஆனிச்சுன்னா அது சில அந்த இதெல்லாம் மாட்டிருக்கு. அது கிராக் அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் படம் வரும். அதனால் அதை போய் அது பண்ணாலும் பண்ணுவேன். பட் அப்படி இல்லாட்டியும் வேறு ஏதாச்சும் 2-3 ஐடியாஸ் இருக்குது. பட் ரொம்ப லேட் பண்ண வேணாம், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலான்னு பார்ப்போம். உள்ளே போனாலும் அப்படியே இருக்க, வெளியில் இருந்தாலும் அப்படியே இருக்க, ஒரு நல்ல தத்திக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்க. அண்ட் நலனுக்கு வந்து கேமரா பின்னாடி ஒரு டிரெக்டராக இருக்கிற அந்த பரிமாணம் ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை ரைட்டராக? பிகாஸ் சில பாப்புலர் டிரெக்டர்ஸ்க்கு நீங்கள் ரைட்டராக மட்டும் எழுதிருக்கீங்க. ஸோ அந்த பரிமாணம் உங்களுக்கு பர்சனல்? ரெண்டுமே ஈக்குவலாக பிடிக்குது. நான் முன்னாடி வந்து ரைட்டிங் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் பிகம் குட் வித் டைரக்ஷன், இல்லை கம்ஃபர்டபுள் வித் டைரக்ஷன், அதுமாதிரி ஆகிட்டேன். அதாவது இப்போ ரெண்டுமே நான் ஈக்குவலாக பிடிக்குது. ஆனால் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி ரைட்டிங் போகிறதுனால, ஏன்னா ரைட்டிங் ரெண்டுக்கும் வேறு மூடு. ரைட்டிங் வந்து கொஞ்சம் செக்லூடடாக அமைதியாக கேட்டு கொஞ்சம் எழுதணும். ஆனால் டைரக்ஷன் அதுக்கு அப்படி இருக்கும்போது டைரக்ஷன் பண்ணுறது நினச்சா கடுப்பாக இருக்கும். டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ரைட்டிங் பண்ணுறது நினச்சா கடுப்பாக இருக்கும். ரெண்டும் வேறு மைண்ட் செட் மாறிடும். ரெண்டுமே ஆனால் அது பண்ணும்போது என்ஜாய் பண்ணுவேன். பட் பர்சனலாக ஏதாவது ஒன்று ரொம்ப பயங்கரமாலாம் சொல்லுவீங்க, ஏதாவது ஒரு பதில்னா இது டக்குன்னு சொல்லுவீங்க? டிரெக்டரா ரைட்டர்? ஓகே, அண்ட் நீங்கள் விஜய் சேதுபதி தவிர்த்து ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா யாராக இருக்கும்? வடிவேல் சார். ஓ ரியலி? காமெடி அது நிறைய இன்டர்வியூல வந்துருச்சு. ஆமாம், ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ நான் பார்க்கலங்க. இது கிசிஸ்லாம் வந்துருச்சு. நான் எதுவும் அவர்கிட்ட கதை சொல்லி அவர் வேணான்னு சொன்ன மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் அவர்கிட்ட வந்து கதை வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன். எப்போ தம்பி வர நான் வரேன் சார் சொல்லிட்டு இருக்கேன். அவர்கிட்ட போயிட்டு கதை ஓகே ஆகிற மாதிரி போகணும்ல, அதனால வெயிட்டிங். நல்லா தான் வந்துச்சுன்னா அவர் வச்சு பண்ணுற ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர் ஆஃப் மூவி டு ஒர்க் இன்? சீரியஸ் காமெடி தான். சூதுகாவும் மாதிரி தான். நைஸ். ஓகே, ஸோ விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். இப்போ பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும். உண்மையிலேயே பார்த்து நீங்கள் ரெசிபியும் நல்லாயிருக்கும்.
ஹோப்ஃபுல்லி நான் வேறு கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷனில் வேறு இருக்கேன். அது கொஞ்சம் குறைச்சிங்க. சூதுகம் கிடையாது, அது வேற இது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரைட். ஸோ நானும் கூட இந்த இன்டர்வியூ டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஐ வில் பி பேக் இன்னொரு ஆக்டர் டிரெக்டர் யாராவது ஒரு செலிபிரிட்டி கூட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில். பட் தென் அன்டில் தென் உங்களுக்கு சினிமா பற்றின எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே இடம், the one place is indiaglitz.com. Subscribe for now. It's Kirti signing off along with Nalan and the complete team of indiaglitz.com. Ta-ta.